நம்ம எல்பி வந்து புதுசா ஒரு நியூ அப்டேட் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஒரு குட்டி பாப்பா பர்த்டேக்கு வந்து அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த போஸ்டிங்கில வந்து ரொம்ப அழகா வந்து க்யூட்டா இருந்தாங்க. அவங்க கூட வந்து அந்த கப்பிள்ஸ் கூட அந்த குழந்தையோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்பி எப்பவுமே வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே அவ்வளோ சூப்பரான அப்டேட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அவங்க போகிற இடம், அதுக்கப்புறம் அவங்க ட்ரிப் போன இடம் எல்லாமே நம்மளுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அவங்களோட அப்டேட்க்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அதனால் நம்ம ரசிகர்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மெனக்கெடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எல்பி வந்து சந்தோஷமாக வந்து இந்த போஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து சீசன் 2 பற்றி நம்ம நேற்று வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். இப்போ வந்து சுவாமி வந்து அந்த டைமில் வந்து அந்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். பார்த்திங்கன்னா, சுவாமி வந்து மகாநதியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ ஆங்கர் கேட்க அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. எல்லாருமே வந்து இப்போது ஒரு விஷயம் வந்து கேட்டாங்க, மகாநதி பற்றி உங்களோட பங்கு என்ன, இல்லை உங்களுக்கு யாரை பிடிக்கும், இல்லை என்ன நடக்குது, அதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் சுவாமி வந்து அவ்வளோ சூப்பராக மெச்சூராக பேசினார்னே சொல்லலாம். என்னென்னா, மகாநதியை 3 பார்ட்டாக நான் பிரிச்சுடுவேன். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம நிவீனும் வந்து காவேரியும் வந்து இருந்தது ஃபஸ்ட் பார்ட்டு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு நான் வந்தது விஜய், அதுக்கப்புறம் நிவின், அதுக்கப்புறம் குமரன் 3 பேருமே சேர்ந்து வந்து காம்போவாக கொடுத்த அந்த பார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா 3வது பார்ட்டு, அதில் ஒரு குட்டி பாப்பா வந்து எல்லாரையுமே வந்து காலி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக மெச்சூராக அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த பார்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக மொத்தத்தில் மகாநதியில் இந்த 3 பார்ட்டுமே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த 3 பார்ட்டுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையிலே இது பெரிய விஷயங்க. ஏன்னா வந்து ஒரு மகாநதி சீரியலில் ஒரு ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரோட வந்து இது வந்து அதிகமாக காட்டியிருக்காங்க இல்லையா, விஜயோட வந்து விஷயத்தை அதிகமாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் மெயின் ரோல் அப்படின்றதால. ஆனால் அவர் வந்து அவரோட விஷயங்களை பற்றி நிறைய பேசுவார் அப்படின்னு பார்த்தா எல்லாரை பற்றியும் அவ்வளோ அழகாக பேசியிருந்தார். ஒரு ஹோம் டீம் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, இந்த டீமில் என்னென்ன பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசியிருந்தார். அதே மாதிரி முடிகிற டைமில் நம்ம கேர்ள்ஸ் வந்து மனசு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பாய்ஸ் வந்து மனசு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாதிகா சொல்லும்போது சிரிச்சார். இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியுமா சுவாமிநாதன் குணநலன்களை அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரசிகர்கள் கூட வந்து பிக் எடுக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்ம எல்லாரை பற்றி டீமை பற்றி சொல்லணும், அதே மாதிரி அந்த டைரக்டர் பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும்போது அவங்களெல்லாம் உயர்வாக பேசுகிறதும் எல்லாரையும் பற்றி பேசுகிறதும் பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை பற்றி தான் முதல்ல முன்னிலையத்தை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவர் நினச்சிருந்தா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கலாம். நான் இப்படி இருந்தேன் செட்டில், அப்படி இருந்தேன், நான் இவ்வளோ டைமிங்க்கு வருவேன், நான் இப்படிலாம் பண்ணேன், எனக்கு இது கஷ்டமாக இருந்தது, அது கஷ்டமாக இருந்தது, இப்படி இருந்திருக்கலாம், அப்படியெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு டீமை பற்றி மட்டும்தான் அவர் பேசினார். எல்லாரை பற்றியுமே பேசினார். நம்ம ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்துட்டோன்னே தான் வந்து நிவினுக்கும் காவேரியும் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எடுக்கும்போது செகண்ட் ஹாஃப் வரும்போது அவங்க வந்து விஜய் வந்துட்டோன்னே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டாருன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தார். உண்மையிலே நல்ல மனசு அவருக்கு.